பிரைஸ் தி லார்ட். வேதாகமத்தில் அநேக மரங்கள் இருந்தாலும் நீதிமானுக்கு பனைமரத்தோடு ஒப்பிடுகிறார்கள். சங்கீதம் 92 அதிகாரம் அதன் 12 வசனத்தில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமான் பனையை போல செழித்து. ஆம், எனக்கு பிரியமானவர்களே, பனைமரத்தின் ஆசீர்வாதங்களை இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். பனைமரம் ஸ்திரத்தன்மை வாய்ந்ததாய் காணப்படுகிறது. இன்றைக்கும் நீதிமானுடைய வாழ்க்கையில அவன் ஸ்திரமாயிருப்பான். அவனை எந்த ஒரு காரியமும் அச்சுறுத்தாது. அது மாத்திரமல்ல, பனைமரம் அதனுடைய எல்லா பாகங்களும் மனிதர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாய் காணப்படுகிறது. இன்றைக்கு நீதிமானுடைய வாழ்க்கை அநேக ஜனங்களுக்கு அது பிரயோஜனப்படும். மூன்றாவதாக, பனைமரம் காட்டு பறவைகளுக்கு அடைக்கலமாய் இருக்கிறது. நீதிமானுடைய வாழ்க்கையில நீதிமான் அநேகருக்கு ஒரு அடைக்கல பட்டணம் போல காணப்படுவான். நான்காவதாக, பனைமரம் வெற்றிக்கு அறிகுறியாயிருக்கிறது. இன்றைக்கு நீதிமான் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களும் வாய்க்கும். யார் இந்த நீதிமான்? வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு கழுவப்பட்ட ஜனம் நீதிமான். இன்றைக்கு நீங்க நீதிமானாய் இருக்கிறீர்களா? ஒருவேளை இல்லைன்னா இன்னைக்கு இயேசு உங்க சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள நீங்கள் மனதாயிருந்தால் அவரை அறிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாகவே இந்த ஆசீர்வாதங்களை உங்க வாழ்க்கையில அவர் வாய்க்க பண்ணுவார். ஆமென்.